கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் நம்ம வந்து 30ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 900 அடிச்சிருக்கீங்க. ஓகேவா? நம்ம கொடுத்த ஆல் போர்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா மெத்தட் டோட்டலாக இதாகிடுச்சு. ஓகே, நம்ம வேறு மெத்தட் தான் எடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு இன்றைக்கி எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கேரளா டியர் நம்பர் வகையாக வந்தாலும் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ண மாதிரி 13 ரூபாய்க்கு 100 வெண்டிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசி ஏசிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வெண்டிங் கொடுக்குறாங்க. திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000 வெண்டிங் கொடுக்குறாங்க. பிசி வினிங் 100 ரூபா. திருடிஜல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ண மாதிரி 10,000, பிசி வினிங் 1000 ரூபா. திருடிஜல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ண மாதிரி 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா. 4 டிஜல் 30 ரூபாய்க்கு இன்னைக்கு ப்ளே பண்ண மாதிரி 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4,50,000. 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000 தராங்க. பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் தந்துட்டுருக்காங்க. டேர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும். கேரளா வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் முன்னாடி வைக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அது பார்த்து கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கங்க. புக்கிங் பண்ண முதல் 80 5 91 64 99 புக்கிங் பண்ண முதல் 10 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, மேலே நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டு கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 499 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 499 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் போர்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து 431 வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 499 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 5 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 570. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 570 ரூட் ஆப்ஷன் 431 போட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 570 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 640 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 640 ரூட் ஆப்ஷன் 431 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 640 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 4ஆம் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 423. அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 423 ரூட் ஆப்ஷன் 431 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 மாதம் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 0 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 423 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 900 ரூட் ஆப்ஷன் 431 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 900 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 4 அல்லது 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆல் போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து எடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 0 வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 570 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 0 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம 640 வச்சு எடுக்கலாம். நமக்கு ஏ போர்டுக்கு 4, அடுத்தது வந்து நமக்கு சி போர்டுக்கு 0. ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு அல்லது சி போர்டுக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாறி மாறி தான் பாஸ் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏ போர்டுக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 4ஆம் நம்பர் வரதுக்கு வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் தரமாக எடுத்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய இன்னொரு ஆல் போர்டு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 4 days ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 570. ஓகேவா? 570 வச்சு அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. ஓகேவா?
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 570 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 643 போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கட்டக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 4 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 570 வச்சு அடிக்கல நமக்கு 7 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 640 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 640 ரூட் ஆப்ஷன் 643 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 7 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 640 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 423 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 423 ரூட் ஆப்ஷன் 643 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உடைய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 0 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா முதல் இருக்க 2 நம்பர்ஸும் வரும் 9, 1, 9. ஓகேவா? நான் வந்து லாஸ்ட்டாக உடைய நம்பர்ஸ் தான் வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு குழப்பம் இருப்பதனால இதில் 1, 9 பார்த்தீங்கன்னா 0. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 ஏபிபிசியாக நம்ம வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் பாஸ் ஆகும், ஒரு சில டைம் வராது. அதனால தான் நான் வந்து இப்படி எடுத்துகிட்ருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பரையும் நோட் பண்ணிக்க, வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா 18, 10, 90, 98 இந்த மாதிரி கூட இப்படி கூட வரலாம். இப்படி கூட நம்ம வந்து மெத்தட் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் எடுக்கலாம். சில டைம் கொஞ்சம் வராது. அதனால தான் நான் அந்த மாதிரி மெத்தட்ஸ் எடுக்கிறது இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 423 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 8 அல்லது 0 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 423 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 8 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 900 ரூட் ஆப்ஷன் 643 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்ஸ்லேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 0 அல்லது 7ஆம் நம்பரும் வரலாம். ஓகேவா? ஒரு நம்பர்ஸ் வந்து இதுவே இந்த 4 நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணாலும் ஒரு இன்னிங்ஸ் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளே பண்ண முதல்ல 75 அல்லது 57 அப்படின்னா 79, 97 இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் மேக்ஸிமம் வின் பண்ணலாம். 05, 50, 09, 90 இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம வந்து ஆல் போர்டு மட்டும் இதை எடுக்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து 900 வச்சு எடுக்கிறோம். நம்ம வந்து 5 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 900 ஆப்ஷன் வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 5 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. மிச்சம் இன்னொரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 கொஞ்சம் டவுட்டாக இருக்க மாதிரி இருக்குது. 0 அல்லது 5ஆம் நம்பர் வந்து நாளைக்கு கேமில் வர மாதிரி தான் வருது. 0 அல்லது 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 0, 5 மேக்ஸிமம் வர மாதிரி தான் கணக்கில் வந்துட்டுருக்கு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 அல்லது 8ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். இதில் எனக்கு தெரிஞ்ச 4ஆம் நம்பர் வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வருது. ஏ போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது ஒரு மெத்தட் எடுத்துருப்போம். அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம 570 வச்சு எடுக்கலாம். பி போர்டு அல்லது சி போர்டுக்கு தான் வர மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 அல்லது 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி போர்டுக்கு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மழை பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 45, 54, 85, 58, 49, 94, 89, 98 நம்ம வந்து 4 நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. ஓகேவா? இது அளவோடு பயன்படுத்தி கொஞ்சம் விளையாடுங்க. நம்ம வந்து மெத்தட் ஸ்ட்ராங்காக கிடைச்சோன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த 2 நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, மீண்டும் நம்ம கமெண்ட்டை பண்ணிவிடுங்க. கமெண்ட் வந்து அன்றைக்கி போடுறது படிக்கல. ஓகே, நாளையிலேருந்து நம்ம வந்து கமெண்ட் படிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுவீங்க. கடைசி நாள் நம்ம ஒரு ஃபுல் வினிங்கை கொண்டு கொடுக்கலான்ட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த மெத்தட் வராமல் போயிடுச்சு. அதில் நம்ம ஃபுல் வினிங்கை எதிர்பார்த்தேன், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான கசிங்கில் பார்க்கலாம்.